முதலமைச்சர் விஜய்க்கு அவர் எதையுமே சரியா பேசுறது. அவர் ரொம்ப ஷையான, ரொம்ப மூடி டைப்புங்கிறாங்க. திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சரளமா அடிச்சு விட்டுவாரு. இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா. கூட்டணி கட்சி தலைவர் அவரோடு நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்க பாஜகவின் இழுத்த இழுப்புக்கு படிந்து விட்டீர்கள் தானே பொருள். இவர்கள் முழுவதுமாக சனாதனத்துக்குள் மூழ்கி போவதற்கு அளவெடுத்து செய்யப்பட்டவர்கள். சரியா மூழ்குவாங்க. ஆர்பி உதயகுமார் ஒரு காட்டமான விமர்சனம் முன்வைக்கிறார். ஆதவ அர்ஜுனா பலாத்காரமாக ஒன்றை அபகரிக்கிறாரு. சோஃபாவை அனுப்பி ஆளை கடத்துற வேலையை அவர்கள் செய்கிறாங்க. அது எத்தனை பேரை நீங்கள் கடத்தினாலும் அது நீண்ட நாள் நிலைக்காது. ஒரு லாட்டரி விழுந்தவனே ஊர்ல உள்ளது எல்லாத்தையும் விலை பேசும்போது இவன் லாட்டரி அதிபர், இவன் நாட்டையே விலை பேசுறான். அதன் விளைவு தான் பார்க்குற அதிமுகவா என்ன ரேட்டுப்பா. மக்கள் உண்மையிலே ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட, ஒரு தரங்கட்ட ஒரு கூட்டத்துக்கு கையில கொண்டு போய் நாம் இதை ஒப்படைச்சிருக்கிறோம். தங்க கம்பி அப்படியே அழகா வடிச்சு ஒரு கிளியை தூக்கி உள்ள தங்க கூண்டுகளை வச்சா அப்படியோ அதே மாதிரி தான் விஜய். இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு தனி முகம் கிடையாது, கிளிப்பிள்ளை தான். இந்த பேரம் நடக்கலையா, ஒரு பக்கம் அங்கோடி இளநியை கயிறு கட்டி விடுறது, அங்கோடி இழுக்கிறது மாதிரி மாமியார் இந்த பக்கமும் மருமகன் அந்த பக்கமும் வேலை பார்க்கறாங்க இல்லையா, அதிமுக காரர்களை எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலை. இந்த வேலையை பாஜக ரசிக்கவில்லை. மக்கள் தன் மூடிய அளவுக்கு கூட விஜய் அவர்களை மதிக்கவில்லை. இப்போ டெல்லிக்கு போன முதலமைச்சர் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கிறதா அவருடைய பிளானிங்ல இருந்தது. ஆனா திடீர்னு ரத்து செஞ்சுட்டு அவசர அவசரமா சென்னைக்கு வராரு. இது பின்னணி என்னவா இருக்கும்? அவங்க ஏன் காங்கிரஸ் தலைவர்களை போய் சந்திக்காததுக்கு? அது விஜய் பேசுறது இல்லை. முதலமைச்சர் விஜய்க்கு அவர் எதையுமே சரியா பேசுறது இல்லை. அவர் ரொம்ப ஷையான, ரொம்ப மூடி டைப்புங்கிறாங்க. திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சரளமா அடிச்சு விட்டுவாரு. அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியா அப்படின்னு பின்னுவாப்புல. டயலாக் முடிஞ்சு தூர போய் அமைதியாக உட்காந்துருவாரு. இதுதான் அவருடைய நேச்சராக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருடைய நடவடிக்கைகள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்ட வேண்டிட்டு இருக்கு. அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஒன்று, இவருக்கு ஒரு மெசேஜ் கடத்தப்படுது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவரை பார்க்கல. அமித்ஷா பார்த்தாலே அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க தரப்புல இருந்து ரத்தும் செய்யல, அனுமதியும் கொடுக்கல அப்படின்னு பார்க்க. அனுமதி கொடுக்கலாம் இல்லை, ரத்து தான் பண்ணியிருக்காங்க. அனுமதி வாங்கியிருந்தாங்க, அனுமதி அதாவது ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஓகே, மீட்டிங் ரத்து செய்யப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு கசப்பு அவருக்கு, அதாவது விஜய்க்கு ஒரு செய்தி கடத்தப்படுகிறது. அமித்ஷா உங்களை பார்க்க விரும்பவில்லை, அந்த செய்தி இவங்க கிட்ட வருது. அதே மாதிரி அங்க ராகுல் காந்தியை இவர் பார்க்க விரும்பல. அவர் சாப்பிடல, இவர் சாப்பிடல, இவர் சாப்பிடல. அதாவது நீ வருத்தப்பட்டா நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ பேசலைன்னா நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அங்க முளைச்சிக்கிட்டதுனால இங்கேயும் முளைச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அவரோடு நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்க பாஜகவின் இழுத்த இழுப்புக்கு படிந்து விட்டீர்கள் தானே பொருள். நீங்க திமுக அரசு என்ன சொன்னீங்க, ரகசிய டீலிங்ல இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க பகிரங்கமா டீலிங்ல இருக்கிறது தெரியுதே. பட்டவர்த்தனமாக காவி நாகமும் நெற்றியில் மிளர்கிறதே உங்களுடைய நடவடிக்கைகளால். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நீங்க வெறுமனே காவிக்குள்ள நீங்க முங்கல, அச்சத்தில் மூழ்கி கிடக்குறீங்க. உங்களுடைய தரப்பை கூட பேசுவதற்கோ துணிஞ்சு, என் கூட்டணியில் இருக்கிறார் அவரு, நான் அவரை பார்த்து வர்றதுல என்னன்னு சொல்லி பார்த்து வந்திருக்கலாம். அது உங்களுடைய கத்தை காட்டும். உண்மையிலேயே நீங்கள் ஒரு தொடை நெடுங்கி அப்படிங்கிறதான் இந்த நிகழ்வுகள் காட்டுது. ஓகே, கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் கொள்கை எதிரியிடம் மண்டியிட்டாரா அப்படி எடுத்துக்கலாமா? முற்றிலுமா சரணடைஞ்சிட்டாரு. ஓகே, முற்றிலுமா சரணடைஞ்சிட்டாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னா, கொள்கை எதிரிங்கிறது வெறும் வார்த்தை, டயலாக். அவருக்கு அவரை பொறுத்தவரை டயலாக். கொள்கைங்கிறது ஒரு இன்பான், அது பிரச்சனை. நீங்க இப்போ அன்னைக்கு ஜிஆர் சாமிநாதன் இது விடுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு அறிவிப்பு வருது, அவர் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்றாருன்னா அதற்கு எதிராக ஒரு அறிக்கை விடணும், அதற்கு எதிராக பேசணும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, இது தவறு, இந்த இதை இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? சிறுபான்மையினர், ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, இது சிறுபான்மை அரசு அப்படின்னு சொன்னா, ஆமா நாங்க சிறுபான்மையினருக்கான அரசு. எப்படி? விஜய் சிறுபான்மையினர், விஜய் சார்ந்திருக்கிற சிலர் சிறுபான்மையினர்,
கட்சி கூட இருக்கக்கூடிய IUML சிறுபான்மையினர், அதனால சிறுபான்மை இருக்கு. அப்படி இல்லை, நடவடிக்கைகள் சிறுபான்மையினரா? நீ அதுக்கான அரசா? ஏமாத்தாத. நீ முதல்ல சிறுபான்மை அரசு, பெரும்பான்மை கிடையாது, நிரூபிக்கப்படல, 108 தான் இருக்குது. கூடுதலாக சிறுபான்மை மக்களுக்கு நீ ஒருபோதும் நல்லது செஞ்சது கிடையாது. உன்னுடைய துணிச்சலான பேச்சை நீல வெளியில பேசணும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. GR சாமிநாதனுக்கு எதிராக நீங்க களத்துல வந்திருக்கலாமே, பேசியிருக்கலாமே, ஏதாவது பண்ணிருக்கலாம். ஒன்றும் பண்ணலையே, சத்தம் இல்லாமல் இருப்பாரு. அவர்களுடைய அமைச்சர்களே அப்படித்தான் சனாதனத்தை நடைமுறைப்படுத்தும் போது இவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. இவர்கள் முழுவதுமாக சனாதனத்துக்குள் மூழ்கி போவதற்கு அளவெடுத்து செய்யப்பட்டவர்கள். சரியா மூழ்குவாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு விஷயம் சொன்னார் சார். அதிமுகவுல இருந்து யாருன்னா வந்தா நாங்க அன்போடு வரவேற்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல நிறைய பேர் விலகி தாவைக்கால இணைறாங்க. இதனால RB உதயகுமார் ஒரு காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. எதனால இவ்வளோ கோபத்தின் உச்சத்துல போயிட்டு RB உதயகுமார் ஒரு காட்டமான விமர்சனம் முன்வைக்கிறார்? இல்ல, RB உதயகுமார் பொதுவாகவே வந்து எடப்பாடி பழனிசாமியின் மனசாட்சியா தான் பேசுவார். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன உணர்வு நிலை இருக்குதோ அதைத்தான் அவர் பிரதிபலிப்பார். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த 2017க்கு பிறகு RB உதயகுமார் மற்றும் ஜெயக்குமார் இவர்களுடைய பேச்சுக்கள் பின்புலம் என்பது மேக்சிமம் நீங்க ஏதாவது RB உதயகுமார் இன்னும் கூடுதலா தெளிவா எடப்பாடி பழனிசாமியின் மனசாட்சியா தான் பேசுவார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து கட்சியை நீங்க வந்து சிதறடிக்கிறீங்க, குதிரை பேரத்தை குதிரை வேகத்துல நடத்துறீங்க, மிக கொடூரமா நடத்துறீங்க. இதையெல்லாம் எந்த வரலாற்றிலையும் நம்ம பார்த்தது இல்லை. தமிழக அரசியல் வரலாற்றிலையும் நம்ம அப்படி பார்த்தது கிடையாது. இதையெல்லாம் நடத்தும் போது கண்டிப்பா பறி கொடுப்பவனுக்கு கண்டிப்பா கண்ணு போகும்போது வந்து வார்த்தைகளை ரொம்ப மென்மையெல்லாம் பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு அவர்களுடைய குத்துயிரும் கொலையுருமாக மொத்தமா இழுக்கிறாங்க. அவர்களுடைய தொழிற்சங்கத்தை உடைச்சு தூக்கிட்டாங்கங்க. என்ன விலைன்னு கேட்குறப்ப ஆதவ ஒரிஜினல்லாம் பார்த்தோம்னா என்ன, இது என்னங்க எவ்வளோ ரேட்டு? இல்லைங்க இது என்னோடது, உங்களுக்கும் சேர்த்து என்ன ரேட்டு அப்படிங்கிறப்ப இல்லை, உங்களுக்கு சேர்த்து என்ன ரேட்டு? ஓகே, புரியுதா உங்களுக்கு? கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லி நான் ஒரு லாட்ரி விழுந்ததுக்கு தான் அது சொல்லுவாப்ல. இவன் லாட்ரி அதிபர் பாத்துக்கங்க. அப்ப எதெல்லாம் சொல்லுவாங்க, அதோட இது சிங்க் ஆகுது. கரெக்டா சிங்க் ஆகுதா? ஒரு லாட்ரி விழுந்தவனே ஊர்ல உள்ளது எல்லாத்தையும் விலை பேசும்போது இவன் லாட்ரி அதிபர், இவன் நாட்டையே விலை பேசுறான். அதன் விளைவு தான் வந்து பாக்குற அதிமுகவா என்ன ரேட்டுப்பா? இல்லைங்க நான் பெரிய மூத்தவருங்க. மூத்தவர்லாம் ரேட்டு எத்தனை எவ்வளவு இது எடுத்த, எத்தனை ஓட்டு விழுந்துச்சு? ஓட்டெல்லாம் விழலைங்க, இந்த தடவை சீட்டு கொடுக்கலீங்க. அப்படியா, சரி இது காயலாங்கட பொருள் ரேட்டு, இதுக்கு ஒரு ரேட்டு போடுப்பா. இதுக்கு இப்படி, அதாவது புது பொருளுக்கு ஒரு ரேட்டு, சேட்டுக்கரைக்கே போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், டவரா உடஞ்சிருந்தா அதுக்கு ஒரு ரேட்டு. அது அப்படி இப்போ போட்டு குத்தகைக்கு விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த தொழில வந்து ரொம்ப மூர்க்கமா கோரமா நடந்துட்டு இருக்குது. மக்கள் உண்மையிலே ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு தரங்கட்ட ஒரு கூட்டத்துக்கு கையில கொண்டு போய் நாம இதை ஒப்படைச்சிருக்கிறோம். இப்படி சூதாட்டத்தை இவர்கள் பகிரங்கமா நடத்துறாங்களேன்னு வெம்பி போயிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதே அதிமுக MP தனபால் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். இந்த ராஜினாமா பண்ணிட்டு ஒரு 4 MLAக்கள் போய் சேர்ந்தது, அடுத்தடுத்து இந்த நிகழ்வும் போது CBI விசாரணை வேணும், பின்னாடியே ED இதுவும் எங்களுக்கு வேணும், அமலாக்கத்துறையுடைய வழக்கு விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அதாவது இந்த விஜய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை பாஜக தான் இயக்குது. பாஜக இயக்குதுங்கும் போது நேரடியா முழுவதுமா விஜயை கட்டுப்படுத்த முடியாது. அதில் ஒரு சிக்கல் இருக்கு. நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட தான் கூட்டணி அமைப்போம், உங்க கூட வரமாட்டோம்னு சொல்லும்போது சரி நடந்துட்டு போட்டோம். ஏன்னா முழுசுமா போய் அதை பகிரங்கமா பண்ண என்ன பிரச்சனை ஆகும்னா ரிவர்ஸ் ஆகும். நீங்க பலாத்காரம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்குது, ஆதவ அர்ஜுனா பலாத்காரமாக ஒன்றை அபகரிக்கிறாரு, ரொம்ப வன்முறையோடு அதை நிகழ்த்துறாரு. அது வந்து அதிமுக தொண்டர் மனசுல போய் பதியுது. அதனாலதான் நீங்க வந்து RB உதயகுமார் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இது வந்து அதிமுக தொண்டர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் நடக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா? இப்போ இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளின் உள்ளாக அந்த தொண்டர்களின் உளவியலை இது கபலீகரம், அதாவது அடிச்சு உடைக்கும். இப்படி அவர்களால் செய்ய முடியும். அப்படி செஞ்சா பாஜக 7 ஜென்மத்துக்கு இந்த இடத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ புது ஃபோர்ஸை ஒடுக்கணும், அதே நேரத்தில் முழுசுமா ஒடுக்க முடியாது.
அதனால இவர்கள் எப்போதெல்லாம் தன்கிட்ட வந்து மண்டியிடுவாங்கங்கிறதுனால காரணத்தை கூடுதலாக்குறாங்க. நீங்க 41 பேர் இறந்து போன சம்பவம் சிபிஐ கேஸ் இருக்கு. எக்காலத்துல நீங்க அடிமைதான். உங்களுக்குன்னு தனி உணர்வு இருக்க முடியாது. அவர்கள் அங்க பிஎம் ஸ்ரீ பள்ளியை திறந்துருங்கன்னு சொன்னா சத்தம் இல்லாமல் திறப்பீங்க. போராட்டம் நடக்குது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கையேறு நிலை வரும்போது தான் உங்களுடைய சுயரூபம் தெரியும். உங்களுடைய போலீஸ் துறை என்ன பண்ண போது, பாசிசத்தை நீங்க எப்படி கட்டவிழ்க்க போறீங்கன்னு அப்பதான் தெரியும். இப்ப இதே மாதிரி உங்களை கேட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு, உங்களை அடைப்பதற்கு கூடுதலான காரணங்கள் வந்து சேரும்போது அதில் அட்டு மாதிரி பயன்படுத்திக்கிடும். இன்னைக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி அதிமுக சொல்லுது. அதிமுகவுக்கு நன்மை செய்யறதெல்லாம் பாஜகவுக்கு ரெண்டாவது. விஜயை ஒரு இக்கட்டுக்குள்ளாக்குவது, விஜயை நெருக்கடி முற்றிலுமா நெரிச்சிருந்தது கிடையாது, விஜயை தன் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது. நீங்க யோசிச்சு பாருங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்துச்சு, அல்லது ஹிண்டன்பர்க் அறிக்கை, இதெல்லாம் இன்னும் நிறைய கூட இருக்கும். அமெரிக்கா எல்லா அஸ்திரங்களையுமே பயன்படுத்தும் இல்ல. அது இங்க இந்தியாவுக்குன்னு ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அவரை கையெழுத்து போட நேரம் மட்டும் அமெரிக்க ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னா மட்டும் ஒரு சாம்பிளுக்கு ரைட்டா ஒன்னு தூக்கி விடுறது, ஒரு தூவி விடுறது. அதுக்கு வரலாம் அங்க அது சும்மா தான் இருக்கும். அதே மாதிரி அதே ஒரு அஸ்திரங்கள் நிறைய அமெரிக்கா கிட்ட இருக்கும். அதே மாதிரி உங்களை அடக்குகிறதுக்கான அஸ்திரங்கள் அவங்க கிட்ட இருக்குது. நீங்களே போய் தலையை கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுதான் வந்து 41 பேர் மரணம், அதுதான் உங்களுடைய திரைப்படம் போய் அங்க மாட்டிக்கிட்டு கிடந்தது, அதுதான் உங்களுடைய இன்னைக்கு அதிமுக கூறுகிற அந்த சிபிஐ வழக்கு, இடி, இது ரெண்டையும் கொண்டாந்து உங்க மேல செலுத்தியாச்சுன்னா, ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, இதையும் சேர்த்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தமாக நீங்கள் தொக்க மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை பல விதங்களையும் வளைக்கிறதுக்கு அவர்கள் தயாராங்க. நீங்க ஒய்பிரிவு பாதுகாப்பு அது போடும்போதே தெரியும், தங்க கம்பி அப்படியே அழகா வடிச்சு ஒரு கிளியை தூக்கி உள்ள தங்க கூண்டுகளை வச்சா அப்படியோ அதே மாதிரிதான் விஜய். இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு தனி முகம் கிடையாது, கிளிப்பிள்ளை தான். அவர் என்ன சொல்றாங்களோ அதை சொல்லுவார். இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு வீரியமா பேச முடிந்த விஜயால் ஏன் பிஎம் அங்கிள், மோடி அங்கிள் அப்படின்னு பேச முடியாது. அப்ப அதற்கு பின்னாடி அவர்களுடைய அந்த அஜெண்டாவுக்கு வேலை செய்ய வைக்கிற சூத்திரங்கள் இருக்குது, அந்த சூத்திர கயிறு இருக்குது. இன்னைக்கு வந்து அதிமுக கேட்கிற அதை அவர்கள் தாராளமாக செய்வாங்க. ஏன்னா நீங்க அவ்வளத்தையும் ஆடாடா ஆடு என்று ஆட விட்டு பார்த்துருப்பேன். நீங்க அத்துமீறி செய்யறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னெலாம் கிடையாது. போகட்டும், இது போய் எங்க போய் முட்டுதுன்னு பார்ப்போம், அதை நமக்கு லாபமா எப்படி பயன்படுத்துறதுன்னு பாக்குறாங்க. இன்னைக்கும் கூட நிர்மலா சீதாராமனை ரோஸ் மார்டின் பார்த்தாங்கன்னு ஒரு செய்தி வருது இல்லையா? அது எதுக்குன்னு சிலர் சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு ஊடகத்தில் என்ன சொல்றாங்க, பாஜகவோட நம்ம இணையறதுக்கு இருக்குது, மாறுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு அதுல உத்தரவாதமா தெரியல. இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பேரம் நடக்கு இல்லையா, ஒரு பக்கம் இங்கோடி இளநியை கயிறு கட்டி விடுறது, அங்கோடி இழுக்கிறது மாதிரி மாமியார் இந்த பக்கமும் மருமகன் அந்த பக்கமும் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதிமுக காரர்களை எம்எல்ஏக்களை இழுக்கிற வேலை. இந்த வேலையை பாஜக ரசிக்கவில்லை, கூட்டு வான் பண்ணியிருக்காங்க, இது சரி கிடையாது அப்படின்னு. அது ஒரு பக்கம். ஏன்னா அதிமுகவை உடைக்கிற சிதைக்கிற உரிமை எனக்கே சொந்தமானது, அதை எப்படி நீ எடுத்துக்கிட முடியும் அப்படின்னு ஒரு அறச்சீற்றம் அமித்ஷாவுக்கும் நிர்மலாவுக்கும் வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இந்த வார்னிங்கை வச்சுக்கோங்க, இதை கூட்டி கழிச்சு பாருங்க. இது கேட்டுக்குள்ள போய் இவங்க மாட்டிருக்காங்க. இன்னைக்கு 25 எம்எல்ஏக்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுங்கிறது இந்த விளையாட்டே அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பிரச்சனை வரும்போது அவர்கள் கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா அதிமுகவுக்கு சாதகமாக தாவேகாவை தூக்கி உள்ள மாட்டி விடுற மாதிரியான வேலைகளை அவர்கள் செய்வார்கள். இப்போ கடைசி அடுத்த கட்ட லெவலில் அதிமுக எந்த ஸ்டேஜில் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி எந்த ஸ்டேஜில் இருப்பார்? எடப்பாடியை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு புள்ளியில தான் அவர் இயங்குவார். அவரை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு இருக்கிறது ஒரு கேடு காலம், பல விஷயங்களும் அவரை விட்டு போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் முற்றிலுமாலாம் எல்லாம் இழந்துட மாட்டாரு. ஏன்னா ஒரு கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய வலுங்கிறது ஒரே நாளில அடித்து வீழ்த்தக்கூடியது அல்ல. இன்னொன்று, அந்த முழு வலுவையும் பெற்றுக்கிற இடத்துல தாவேகா நிலைத்து நின்றால் மட்டும்தான் அதிமுகவின் தோல்வி தொடரும். தாவேகாவே ஒரு கொஞ்ச நாள்ல கலகலத்து போகுது, அங்கே நிலைத்தன்மை இல்லைன்னு சொன்னா, அல்லது புது கம்பெனிகிட்ட டக்குன்னு போவீங்க, பழகின கம்பெனியை விட்டுட்டு சிலர் போவாங்க. அந்த என்விரான்மெண்ட் பிடிக்காம, அது சொகுசாவே இருக்கும், ஏசி எல்லாம் இருக்கும், இங்க ஃபேன் தான் இருக்கும், ஆனா இங்க ஓனர் நல்ல நட்பா இருப்பாரு.
அங்க என்விரான்மெண்ட்டே இருக்காது. என்ன 6 மணிக்கு வரல, என்ன 7 மணிக்கு வரல, எத்தனை மணிக்கு பஞ்ச் வச்ச, எத்தனை மணிக்கு வெளில போனான்ட்டு ஸ்ட்ரிக்டா இருப்பான். அதை பார்த்துட்டு ஐயையோ நீ ₹1,00,00,000 தந்தாலும் இங்க வேலைக்கு தர மாட்டேன்னா எனக்கு ₹20,000 சம்பளம் போதுன்ட்டு ஓடிடுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா அந்த பழைய என்விரான்மெண்ட் இருக்குது. அப்போ ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்குது. அது இவர்கள்ட்ட கிடையாது. இவர்கள் கோடி ரூபாய் கொடுத்து எத்தனை சோஃபாக்களை வீட்டுக்கு அனுப்பி இந்த ஆட்களை இவர்கள் கடத்தியிருந்த சோஃபாவை அனுப்பி ஆளை கடத்துற வேலையை அவர்கள் செய்கிறாங்க. அது எத்தனை பேரை நீங்கள் கடத்தினாலும் அது நீண்ட நாள் நிலைக்காது. சிலர் தங்கிடலாம். ஆனா அதுவும் கூட நிலைத்தன்மை அற்றதுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்மூத்தான அரசியலை பண்ண முடியும்னு நான் நம்புறேன். இப்போ கடைசியா சிங்கப்பெண் திட்டம் இதை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு இந்த திறப்பு விழா அப்படின்னா பயங்கரமா ஸ்டெட்டெல்லாம் பயங்கரமா போட்டிருந்தாங்க. ஆனா இதை கேன்சல் பண்ணிட்டு தன்னுடைய மேனேஜர் ரூட் மாஃபியா அவங்களுடைய மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு போயிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது முக்கியமா இது முக்கியமா? பட்டு சேட்டெல்லாம் கட்டி ஆமா ஆமா அதையும் ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஆமா அவரு போயிருக்காரு. கூட யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு தெரியல. பட்டு சாலியோட எதுவும் போயிருக்காங்களான்னு தெரியல, பார்க்கணும். ஆமா. ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா அதாவது மறுபடியும் நீங்க ரீல்ஸுக்கு தான் முக்கியம் கொடுக்குறீங்க நீங்க. அதாவது இந்த ஜெகதீஷ் பழனிசாமி உங்களுக்கு அதாவது ஒரு அடியாள் வேலை தான். இவர்கள் செய்ததுங்கிறது ப்ரமோஷன் கிடையாது, டீப் ப்ரமோஷன். ப்ரமோஷன்ங்கிறது உங்களை புகழ்ந்து நான் பேசினால் அது ப்ரமோஷன். உங்களை வாழ்த்தி நான் செயல்பட்டால் உங்களை நீங்கள் ஒரு வள்ளல்னு உருவாக்கணுமா அது ப்ரமோஷன். உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் அயோக்கியன்னு சொல்லி அவனை அடித்து காலி பண்ணோம்னா அது டீப் ப்ரமோஷன். ரூட் மாஃபியா செய்கிற அத்துமீறல்கள் எல்லாமுமே இந்த 2வது வகையானது தான். உங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளோ வேலை செய்தோ அதை விட 3 மடங்கு அதிகமாக எதிராளிகளை வீழ்த்துறதுக்கு இன்ஸ்டாகிராமில் மற்றும் இந்த வேலைகளை தான் இவங்க செஞ்சாங்க. ஸோ இப்படி ஒரு குறுக்கு புத்தி உண்டு. ஆனானப்பட்ட ரஜினியையே ரஜினி அவருக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பிஆர்ஓ இருப்பார். ஆமாம், அவர்களை ப்ரமோட் பண்ணுவாங்களே தவிர மற்ற நடிகர்களை டிஸ்மேண்டில் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அஜித்துக்கும் அப்படித்தான். அவருடைய மேனேஜர் தான் அவருடைய பிஆர்ஓ, தனி பிஆர்ஓன்னு ஒன்று கிடையாது. அவர் அஜித்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வேலை செய்வாரோட விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்கு வேலை செய்ய மாட்டார். ஆனால் ரூட் மாஃபியா அப்படி கிடையாது. ரூட் மாஃபியா தன்னுடைய வட்டத்தில் இல்லாத தன்னுடைய இன்சார்ஜில் இல்லாத நடிகைகளை காலி பண்ணுறதுக்கு வேலை செய்வாங்க. ஓவியாவை எப்படித்தான் அவர்கள் காலி பண்ணாங்கன்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அஜித்குமாருக்கு எதிரான அவர்களுடைய அத்துமீறல்கள் ரஜினிக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாஃபியா கும்பல் அவருக்கு நீங்க தனி விமானத்துல போட்டு கூட்டு போறீங்க. இவர் என்ன அரசு முறை பயணமா போயிட்டு வர்றதுக்கு இவர் யாரு? உங்க கூட எந்த அமைச்சர் வந்தார்? தனி விமானத்துல அமைச்சர்கள் வரணும். இந்த ஆளுக்கு என்ன வேலை? அரசு நிர்வாகத்தில் இல்லாத எல்லாரையும் கூட்டு போயிட்டு வந்துருக்கீங்க. 9 பேர் 10 பேர் கிட்ட இந்த அரசுக்கும் சம்பந்தமே இல்லாதவர். அப்போ நீங்க திரைப்பட உலகத்தில் இருக்கும்போது எப்படியெல்லாம் ஒரு ராஜ்யத்தை வச்சிருந்தீங்களோ அந்த ராஜ்யத்தை இங்க தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனை நிக்குது. இன்னைக்கு சிங்கப்பெண் திட்டம், அந்த திட்டமே ஒரு போங்காட்டம் தான். அது ஒரு டைட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஜிகனாவா தான் வச்சிருக்கீங்க. அதை நிறைவேற்ற வேண்டிய நேரத்துல அந்த இதை நீங்க இனாகரேட் பண்ண வேண்டிய நேரத்துல நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இங்க மக்கள் என்னவா மதிக்கப்படுகிறார்கள்? தன் மூடிய அளவுக்கு கூட விஜய் அவர்களை மதிக்கவில்லை அப்படிங்கிறத காட்டுது. ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.